ரசாத்தி, அத்தை. நீ என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அத்தை. சரி சரி, இனி உனக்கு எந்த கவலையும் இல்ல ராசாத்தி. அக்கா மனசு மாறிட்டாங்க. அக்காவுக்கு ஒரு தடவை உன்னை பிடிச்சு போச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நீ தப்பே பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு. என்ன அத்தை? நான் என்ன பெரிய ஆசைப்பட போறேன்? பேர குழந்தைதான். போங்க அத்தை. அவ்வளவு வெக்கமா ராசாத்தி உனக்கு? என்னாச்சு? இல்ல, கை தவறி கீழே விழுந்துருச்சு. கை தவறி நான் கீழே போட்டுட்டேன் அத்தை. பார்த்து வேலை செய்ய முடியாத ராசாத்தி? உன்னை யாரு இதையெல்லாம் செய்ய சொன்னது? கண்மணியை கூப்பிட்டு செய்ய வேண்டியதானே? இல்ல புனிதாவை கூப்பிட்டு செய்ய வேண்டியதானே? இனி நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. அவ தெரியாம தானக்கா போட்டா. நான் அவளை திட்ட கூட்டிட்டு போல மங்கை. நீ வா என் கூட. அத்தை. வா ராசாத்தி. வா. எல்லாரும் வந்துட்டீங்களா? மரகதா, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். மங்கே, என்னாச்சு? தெரியலங்க. கொஞ்சம் இருங்க தம்பி. இவ அடுத்து என்ன கோமாளித்தனம் பண்ண போறான்னு தெரியலையே. ராசாத்தி, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டோட எஜமானி நீதான். அதுவும் சாதாரணமா இல்ல. ஒரு வாரத்துக்கு நீதான் மரகதம். உன்னை யாரும் இங்க எதுவும் கேள்வி கேட்க முடியாது. வர வர இந்த மரகதம் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. அத்தை. ராசாத்தி, நீ எதுவும் பேசக்கூடாது. அதே மாதிரி ராசாத்தி சொல்றதையும் யாரும் மீறக்கூடாது. அத மட்டும்தான் கேட்கணும். இது எல்லாருக்கும் தான். என்ன தம்பி, நான் சொல்றது புரியுதா? நீங்க சொன்னா சரிதான்.
இப்பதான் மரகதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மங்கை, உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவ்வளவு நாள் நம்ம கையில கூட தராத சாவிய இப்ப இவ ராசாத்தி கையில தராளேன்னு கோவப்படுறியா? அது யார்கிட்ட இருந்தா என்னக்கா? எனக்கு தேவை நம்ம எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். அம்மா, அடுத்த வாரம் எனக்கு அந்த சாவி. ஹே, நீ கல்யாணமாகி போவல, அங்க இருக்கிற உன் மாமியார் கிட்ட கேளுடி. போமா, நான்லாம் போக மாட்டேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிரிக்கிறீங்களா? இருங்க, இந்த மொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கெடுக்கிறேன். என்ன ராசாத்தி, நீ எதுவும் பேசாம இருக்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எழுந்துருமா, நல்லாரு. உனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கோ அது எல்லாம் பண்ணு. ராசாத்தி, உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. உனக்கு ஏதாவது இந்த வீட்ல பண்ணணும்னு ஆசை இருக்கா? நிறைய இருக்கு அத்தை. பாரு, இவ்வளவு நாள் அது எல்லாத்தையும் சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கியா? சொல்லு, என்ன பண்ணணும்? அத்தை, அதுல எனக்கு முதல் ஆசை மங்க அத்தைக்கு இது வரைக்கும் இந்த வீட்ல எந்த கொண்டாட்டமும் நடந்ததில்ல. பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினதே இல்ல. அவங்களுக்கும் பெருசா சந்தோஷம் இருந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்ல. அதனால அவங்களுக்கு கேக் வெட்டி சந்தோஷப்படுத்தணும். ராசாத்தி, எதுக்கு இப்ப தேவையில்லாததெல்லாம்? மங்கை, ராசாத்தி சொல்றத யாரும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். ராசாத்தி, நீ என்ன பண்றியோ பண்ணு, சரியா? சரிங்க அத்தை. ராசாத்தி, உனக்கு ஏதாவது செஞ்சுக்க வேண்டியதுதானே? அத்தை, எனக்கு உங்க சந்தோஷம் தான் அத்தை முக்கியம். நீ பெரிய மனுஷியா, நான் பெரிய மனுஷியா? இப்ப நான் தான் பெரிய மனுஷி. ராசாத்தி, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பண்ணுமா. அண்ணா, இப்ப ராசாத்தி நம்மள டான்ஸ் ஆட வச்சிட போறா. நீங்க வாங்க, நம்ம மில்லுக்கு கிளம்பலாம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். மாமா மாமா, நைட்டு கேக் கட் பண்ணணும், சீக்கிரம் வந்துருங்க. அதிகாரமா? அதுவும் சரிதான், நீ வா போலாம். மாமா, நீங்க எங்க போறீங்க? ரூமுக்கு தான். நீங்க ரூமுக்கு போனா யாரு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவா? என்ன பொருள்? கேக் எல்லாம் வாங்கணும் மாமா. ஓ, அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்பவே போய் வாங்கிட்டு வாங்க மாமா. சரி, வாங்கிட்டு வரேன். ம். புனிதா, அண்ணி நீ எங்க போற? சொல்லுங்க நீ, நான் என்ன பண்ணணும்? நம்ம தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண போறோம். 2 பேர் மட்டுமா? ஏன், அதான் கண்மணி இருக்கால. அண்ணி, பெரிய நீ முறைக்கிறாங்க. அவ எப்பவும் இப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் போது அவ செகண்ட் ரேங்க் எடுத்தா இப்படிதான் பண்ணுவா. கண்மணி வா வா கண்மணி. வாங்க அத்தை. ஐயோ ராசாத்தி, விடு. வாங்க அத்தை. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஐயோ வாங்க அத்தை. வா மங்கை. என்ன மங்க, வெக்கப்படுறியா? பேசாம இருங்க. ராசாத்தி, நீயே வெட்டிடு ராசாத்தி. ஐயோ, இல்ல அத்தை. இல்லனா அக்காவை வெட்டிட்டோம். ஐயோ, வேண்டாம் மங்கை. மங்கை, அவ உனக்காக ஆசைப்பட்டு கேக் வாங்கிட்டு வந்திருக்கா. நீ மத்தவங்களை வெட்ட சொல்ற? நீ தான் வெட்டணும். வெட்டு.
மங்கை, நான் என்ன சொல்லிருக்கேன்? ராசாத்தி பேச்சுக்கு யாரும் மறு பேச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னல. அம்மா ம். கேக் கட் பண்ணுமா? கட் பண்ணுங்க அத்தை. சித்தி சீக்கிரம் கட் பண்ணுங்க. கேக்குக்காக நாங்கெல்லாம் வெயிட்டிங். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. ராசாத்தி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறோம். இம்புட்டு சந்தோஷமும் நம்ம வீட்டுல என்னைக்கு நிலைச்சு நிக்கணுமா? என்ன தம்பி? ஆமாண்ண ராசாத்தி, இன்னைக்கு தாம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடு வீடு மாதிரியே இருக்குது. ராசாத்தி நீ எல்லாத்தையும் பாத்துப்பா. நம்ம எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ராசாத்திக்கு இருக்கு. ராசாத்தி, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன அத்தை? சரி, நேரமாச்சு, எல்லாரும் போய் படுங்க போங்க. ஆ, குட் நைட் அத்தை. வாமாங்க. ராசாத்தியாலதான் இந்த வீட்டுக்கு சந்தோஷம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு வைக்கிற ஆப்பு. பாலாபிஷேகம் செஞ்சா தாயாகலான்னு நினைச்சு ராசாத்தி பூரிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையா இருக்கு. ஆனா அந்த பூஜை நடக்காது. இந்த கண்மணி அதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். ஆயிடுச்சா? சரி, எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. ராசாத்தி,
நீ எப்படி பால் அபிஷேகம் பண்றேன்னு நானும் பார்க்கறேன். நீ இந்த சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணாதான் உனக்கு அருள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா அது நடக்க போறதில்ல. நான் நடக்கவும் விட போறதில்ல. இதுக்கு அந்த வீணா போன மரகதம் உனக்கு சப்போர்ட் பண்றாள்ல. யாரு வேணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணட்டும். ஆனா உனக்கு அந்த சப்போர்ட்டை கிடைக்க விடாம நான் பண்ணுவேன். ராசாத்தி, இனி இதுக்கு நீ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன இது சந்திரமுகி ரூம் மாதிரி இருக்கு. அத்தா, உன்னை கடத்திட்டேன்னு என்ன பழி வாங்கிடாத. என் சைடு இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்கும். எங்க வைக்கலாம் இத? இதுக்கு கீழே வச்சிட வேண்டியதுதான். யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரு கண்ணுக்கும் தெரியவும் தெரியாது.
இது கீழே வச்சிடலாம். அப்பா, நம்ம நினைச்ச காரியம் முடிஞ்சிருச்சு. சிவா. என்ன சிரிக்கிற சத்தம் கேக்குது? எங்க இருந்து வருது? ஆள் யாரையும் காணுமே. ஐயோ. ஒருவேளை நம்ம பிரம்மையாதான் இருக்கும். நம்ம ரூமுக்கு போயிடுவோம்.